சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா குருமா பண்ணலாம், தால் ஃப்ரை பண்ணலாம், இல்லை சப்ஜி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சப்பாத்திக்கு. ஆனால் ரொம்ப ஈஸியாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளார ஒரு ஈஸியான ஒரு டிஷ் பண்ணலாம் அப்படின்னா அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். தக்காளி தொக்கு என்ன பெரிய ஸ்பெஷலா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படி இல்லை, நம்ம வந்து ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் வச்சே நம்ம அதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ண முடியும். இப்போ வந்து நான் ஒரு கடாயில் ஒரு 100 ml வந்து எண்ணெய் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த டிஷ் வந்து இன்னும் ஸ்பெஷலாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் பட்டர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மசாலா ஐட்டமில் பட்டை மட்டும் சும்மா 2 போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஒரு பே லீஃப் போட்டுக்கலாம், ஒரு கிராம்பு ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா நம்ம கரம் மசாலா போடுவோம். நல்ல வாசனை வந்த பிறகு குடமிளகா வந்து உங்களுக்கு குவான்டிட்டிக்கு அளவு, நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய குடமிளகா எடுத்திருக்கேன். மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சின்னதாகவும் இல்லை, ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. குடமிளகா வந்து எண்ணெயில் வதங்கும் போது வர வாசனையே தனி வாசனை தான். உங்களுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் எங்கே வரும்னா இந்த கேப்சிகம்னால தான் கிடைக்கும் நமக்கு. நம்ம வெங்காயம் ஃபஸ்ட்டு போடக்கூடாது. குடமிளகா நல்லா வதங்கின பிறகு அதுக்கு பிறகு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் வெங்காயம் போட்ட பிறகு நம்ம குடமிளகா போட்டோம்னா அந்தளவுக்கு அது ஃப்ரை ஆகாது. வெங்காயம் பார்த்தீங்கன்னா குடமிளகா நல்லா வதங்கின பிறகு போடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு அந்த கேப்சிகமோட ஸ்மெல் வந்து அவ்வளோக்கா கிடைக்காது. வெங்காயம் வந்து ரொம்ப கோல்டன் ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை, கலர் மாறுற அளவுக்கு வதக்கினா போகிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு பிஞ்ச் சுகர் போட்டுக்கோங்க. டக்குன்னு வெங்காயம் வந்து நமக்கு குக் ஆகிடும். நம்ம சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணுறதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் சைட் டிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்பாத்தி பண்ணுவாங்க. சைட் டிஷ்ஷுக்கே ரொம்ப டைம் ஆகிடும். பட் ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 5 to 10 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவீங்க. சப்பாத்தி ரெகுலராக எடுத்துக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தினைக்கு குருமாவோ இல்லை பன்னீர் பட்டர் மசாலாவோ நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும். 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி போட்டுக்கோங்க கலருக்காக. இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி. இது வந்து கரம் மசாலா 1 ஸ்கூப். நீங்கள் கடையில் வாங்கின மசாலாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலாவாக இருந்தாலும் சரி. நம்ம கரம் மசாலாவும் கேப்சிகம் இதுதான் வந்து இந்த ரெசிபியோட ஹைலைட்டான விஷயமே. வேறு எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் இதுக்கு தேவை கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷனலாக பட்டர் வேணும்னா போட்டுக்கலாம், இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 பெரிய வெங்காயம் போட்டிருந்தேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு 5 to 6 தக்காளி எடுத்துக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் ஜூஸியாக நல்லா இருக்கும். நமக்கு தொக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வரும். தண்ணி நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா பழுத்த தக்காளின்றதுனால அதோட ஜூஸ்லேயே இது வந்தால் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, அப்பப்போ வதக்கி விட்டிங்கனாலே போகிறோம். இதுக்கு பாத்திரம் வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. நான் வந்து நான்ஸ்டிக் கடாய் வச்சுருக்கேன். லைட்டாக ரொம்ப கொஞ்சமாக தண்ணி வேணும்னா தெளிச்சுக்கோங்க. பெட்டர் வந்து அதோட தண்ணியிலே வேகிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், யம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன தக்காளி தொக்கு தானே, இதில் என்ன ஸ்பெஷல்னு எல்லாருக்கும் தோணும் தான். பட் ஆனால் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். இதோட குக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், ஒரு 10 மினிட்ஸ் தான் அதிகபட்சம். இது நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஈஸி பட் ரொம்ப டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.